ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாகர்கோவில் ஸ்டைல் பாறை மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது தேங்காய், வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, சின்ன வெங்காயம் இவ்வளோ எடுத்து வச்சுட்டு, முருங்கைக்காய், மாங்காய், பச்சை மிளகு இவ்வளோ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த தேங்காய், மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, சின்ன வெங்காயம் இவ்வளோத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா அரைச்சிடலாம். சரிங்களா? நம்ம அரைச்சிட்டு நம்ம இப்போ அதை கொண்டு இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு என்ன பண்ணணும்னா கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவை இருக்கோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக புளி, உங்களுக்கு தேவையான அளவு புளி இருக்குது, குழம்புக்கு ஏற்ற மாதிரி புளி நம்ம ஊற்றிக்கலாம். திருப்பி நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு கொஞ்சம் கூட தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவை இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட புளி ஊற்றிக்கிறாங்க. கொஞ்சம் கூட புளி ஊற்றிக்கணும். கொஞ்சம் நம்ம புளி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு, அப்புறம் வெட்டி வச்சுருந்தேன் முருங்கைக்காய், மாங்காய், பச்சை மிளகு இவ்வளோ போட்டுக்கலாம். தக்காளி இருந்தால் போட்டுக்கலாம். எங்ககிட்ட தக்காளி இப்போ இல்லை, அதனால் ஸ்கிப் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் அந்த மீனையும் போட்டு நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வச்சிடலாம். வச்சுட்டு 2 வத்தல் பொடி போட்டுட்டு நம்ம என்ன செய்கிறோன்னா அதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு லைட்டாக திறந்து பார்க்கணும். கொஞ்சம் கொதி வந்திருக்கான்னு பார்க்கணும். லைட்டாக கொதிச்சிருக்கு. அது கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தால் அதனால் உப்பு போட்டுக்கிட்டோம். அது பக்கத்துலேயே நம்ம என்ன செய்யணும், ஒரு சீன் சட்டி எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடான பிறகு வரமிளகு 2 போட்டு, அப்புறமா கொஞ்சமாக நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகும் நம்ம போட்டுட்டு அது கொஞ்சம் பொட்டுறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். சரிங்களா? கடுகு 2 போட்டு நம்ம கொஞ்சம் பொட்டுறது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு அதை கொஞ்சம் பொட்டிட்டு அந்த குழம்பு நம்ம அடிக்கடி கொஞ்சம் லைட்டாக எடுத்து கரண்டி வச்சு நம்ம லைட்டாக கலரி விட்டுக்கணும். இப்போ கடுகு கொஞ்சம் பொட்டிடுச்சு. பொட்டினதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா அதை எடுத்து நம்ம அதில் குழம்புல நம்ம தாளித்து ஊற்றிக்கலாம். சரியா? இதுதான் எங்கள் ஊர் ஸ்டைல் பாறை மீன் குழம்பு. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ.